Tier 10 students, சயின்ஸில் யூனிட் 5ல் அக்கோஸ்டிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 2 பார்ட் பார்த்தோம். அதில் சவுண்ட் வேவ்ஸ் எப்படி ப்ராபகேட் ஆகுது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீடியத்தில் அவருடைய வெலாசிட்டி என்ன, அவருடைய வெலாசிட்டி அஃபெக்டிங் ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட், ஒலி எப்படி எதிரொலிப்பு அடைகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். Reflection of sound. When you speak in an empty room, you hear a soft repetition of your voice. This is nothing but the reflection of the sound waves that you produce. ஒரு எதுவுமே இல்லாத ஒரு ரூமில், எம்டி ரூமில் நீங்கள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி நார்மலாக பேசும் பொழுதே அது என்ன ஆகும், ரூமோட எல்லா பக்கட்டும் பட்டு திரும்பி நமக்கு அந்த வாய்ஸ் கேட்குற மாதிரி இருக்கும். நம்ம என்ன சொல்லுவோம், ரூம் எக்கோ அடிக்குதுன்னு சொல்லுவோம். லெட் அஸ் டிஸ்கஸ் அபவுட் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் இன் டீடைல் த்ரூ த ஃபாலோவிங் ஆக்டிவிட்டி. அது எப்படி பார்க்கலாம்னா, when sound waves travel in a given medium and strike the surface of the another medium, they can be bounced back into the first medium. This phenomenon is known as reflection. ஒலி வந்து நம்ம கேட்கக்கூடிய சவுண்டு வந்து ஒரு மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியத்துக்கு போகும்போது, என்ன சார் மீடியம், ஏர்னா ஒரு மீடியம், அதுலேருந்து லிக்விடுங்கிறது அனதர் மீடியம், அல்லது ஒரு சுவர் இருக்குது அப்படின்னு அது இன்னும் டென்சர் மீடியம், ஒரு சாலிடு மெட்டீரியல் மீடியத்துக்கு போகும் பொழுது என்ன சொல்கிறாங்க, தே கேன் பி பவுன்ஸ்டு பேக். என்னாக்குது, அதில் பட்டு திரும்பி வருது, பட்ட பக்கட்டே திரும்பி வருது, அதில் பட்டு முழுமையாக எதிரொலித்து வருகிறது. எதுக்கு வருது, எந்த மீடியத்திலேருந்து போனுச்சோ அந்த மீடியத்துக்கு திரும்பி வருகிறது. இதுக்கு என்ன பேர், the phenomenon is known as reflection. our sound waves travel through a rarer medium air to denser medium any one wall of the house or home, bounce back into the first medium, bounce back into the air medium, rarer medium. The phenomenon is known as reflection. காற்றிலிருந்து ஒளியானது சென்று ஒரு சுவற்றில் பட்டு, அதை வந்து சுவருங்க ஒரு மீடியம் பட்டு முழுமையாக திரும்பி வந்தால் அதுக்கு என்ன பேர், ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். இன் சிம்பிள் த ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் சவுண்ட் இஸ் ஆக்சுவலி சிமிலர் டு த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். இப்போ எப்படி ஒளி ஒரு ஊடகத்தில் பட்டு திரும்பி வரும் சொல்கிறோம்ல, அல்லது வந்து ஒரு ஊடகத்தில் பட்டு ஒளி விலகல் அடைஞ்சு போதில் ரிஃப்ராக்ஷன், அதே மாதிரி சவுண்ட் வேவும் அதே மாதிரியான பண்புகளை வெளிப்படுத்தும். Thus, the bouncing of sound waves from the interface between two media is termed as the reflection of sound. The waves that strike the interface are termed as the incident wave, and the waves that bounce back are termed as the reflected waves. இங்கேருந்து வாயிலேருந்து செல்லக்கூடிய அந்த ஒளிங்கிறது போய் எதில் படுதோ அது படுற அந்த ஒளிக்கு பேர் என்னது, இன்சிடென்ட் வேவ். படக்கூடிய ஒளி கற்றை, படக்கூடிய ஒளி அலை திரும்பி பட்டு அது திரும்பி வருது பாருங்க, அதுக்கு ரிஃப்ளெக்டட் வேவ்ஸ், எதிரொலிப்பு அலைகள்னு பேர். இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த சவுண்டு வந்து நேராக ஏரில் போகுது, அப்போ இது என்னது, இன்சிடென்ட் வேவ். இது ஒரு வாலில் பட்டு திரும்பி வருது, இது ரிஃப்ளெக்டட் வேவ். திஸ் இஸ் இன்சிடென்ட் வேவ், திஸ் இஸ் ரிஃப்ளெக்டட் வேவ். லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், அது இந்த எதிரொலிப்பு விதிகள் என்னென்னா லைட்டுக்குள்ள மாதிரியே தான் பார்ப்போவாங்க. லைக் லைட் வேவ்ஸ், சவுண்ட் வேவ்ஸ் ஆல்சோ ஒபே சம் ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அதாவது எல்லா அடிப்படை ஒளி விலகல் விதிகளுக்கும் உட்பட்டு தான் அந்த லைட்டும் இருக்கும், சவுண்டும் இருக்கும். The following two laws of reflection are applicable to sound waves as well. லைட்டில் எப்படி அந்த முக்கியமான அந்த ரிஃப்ளெக்ஷன் வேவும் அதுக்கு அப்படியே முழுமையாக உட்படக்கூடியதான் என்னது, இந்த சவுண்ட் வேவும். அது ரெண்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் வந்து ரொம்ப 9th 8thலாம் படித்தது தான் அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் வேவுடைய லாஸ். த இன்சிடென்ட் வேவ், த நார்மல் டு த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் அண்ட் த ரிஃப்ளெக்டட் வேவ் அட் த பாயிண்ட் ஆஃப் த இன்சிடென்ட் லை இன் த சேம் பிளேன். ஒன்றும் இல்லை, படக்கூடிய அலை, எதிரொலிப்படைந்த ஒளி அலை, அந்த படக்கூடிய பிளேன், படக்கூடிய அந்த சமதளம், இது எல்லாமே ஒரே பிளேனில் இருக்கும், ஒரே தளத்தில் அமையும். இன்ஸ்டன்ட் சர்ஃபேஸ் வேவ், இன்ஸ்டன்ட் வேவ், ரிஃப்ளெக்டட் வேவ்,
reflect plane are all lie in the same. படக்கூடிய ஒளிக்கற்றை எதிர்ப்படைந்த ஒளிக்கற்றை படக்கூடிய தளம் மூன்றும் ஒரே தளத்தில் அமையும், சேம் பிளேன்ல அமையும். ரெண்டாவது லா பாருங்க, the angle of incident I is equal to the angle of reflection R. படக்கூடிய கோணமும் எதிரொலிப்படையக்கூடிய கோணமும் சமமாக அமையும். என்ன சார், அப்போ இன்சிடென்ட் ஆங்கிள் I 35 டிகிரி இருந்துன்னா ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிளும் 35 இருக்கும். இன்சிடென்ட் ஆங்கிள் 50 டிகிரியா இருந்தால் ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிளும் 50 டிகிரியா இருக்கும். அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் I இஸ் ஈக்குவல் டு த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இங்கே பாருங்க, திஸ் லாஸ் கேன் பி அப்சர்வ்டு ஃப்ரம், இங்கே பாருங்க, இது என்னது ஒரிஜினல் வேவ்ஸ், இது என்னது இன்சிடென்ட் ரே, இது என்னது ரிஃப்ளெக்டட் வேவ். இதை என்ன பண்ணலாம், அப்படி போட்டுக்கலாம், ஒரு ஏரோ மார்க் கூட இல்லை போட்டுக்கலாம், போடாமல் இருக்கு நம்ம கூட என்ன பண்ணலாம் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இது இன்சிடென்ட் ரே அப்படின்னா இது என்னது ரிஃப்ளெக்டட் வேவ். இது நார்மல் லைன், எதுக்கு இந்த தளத்துக்கு நார்மல் இன்சிடென்ட் வேவ் ரிஃப்ளெக்டட் வேவ் இந்த பிளேன் இது எல்லாம் ஒரே தளத்தில் இருக்குது, இந்த தளத்தில் இருக்குது. இப்போ ஒரு நார்மல் லைன் வரைகிறோம் இன்சிடென்ட் படத்தில். இந்த இன்சிடென்ட் வேவ் இந்த நார்மல் லைனோட என்ன ஆங்கிளை ஏற்படுத்துதோ அது இன்சிடென்ட் ஆங்கிள். இந்த ரிஃப்ளெக்டட் வேவ் இந்த நார்மல் லைனில் என்ன ஆங்கிளை ஏற்படுத்துதோ அது என்னது ரிஃப்ளெக்டட் ஆங்கிள். In the above figure 5.4, the sound waves that travel towards the reflecting surface are called the incident waves. எது போய் படுதோ அது. The sound waves bouncing back from the reflecting surface are called reflected waves. எது பட்டு திரும்பி வருதோ அது reflected waves. For all the practical purpose, the point of the incident and the point of the reflection is the same point on the reflecting surface. இந்த ரிஃப்ளெக்ஷன்ல ஒரு பாயிண்ட்ல எடுத்துக்கிறோம். வாங்க பாப்போம் அடுத்து கவனிங்க. A perpendicular line drawn the point of incident is called normal. படக்கூடிய ஒளி அலைக்கு ஒரு செங்குத்தான கோடு வரைஞ்சோம்னா அதுக்கு என்ன பேரு நார்மல், குத்து கோடுன்னு பேரு. The angle which the incident sound wave makes the normal is called the angle of incidence. படக்கூடிய ஒளிக்கற்றையானது அந்த குத்துக்கோடோட என்ன ஆங்கிள் ஏற்படுத்துதோ அதுக்கு angle of incidence I. The angle which the reflected wave makes with the normal is called the angle of reflection R. படக்கூடிய ஒளிக்கற்றை அந்த குத்துக்கோடுக்கு இடையில உண்டாகக்கூடிய கோணம் படுகோணம், அது angle of incidence. பட்டு திரும்பி வரக்கூடிய கோணம் எதிரொலிப்பு கோணம், this is the angle of reflection. அடுத்து ஒரு 2U ஒன்று இருக்கு பாருங்க. Acoustical wonder of Golconda for Hyderabad, Telangana. The clapping portico in Golconda port is series of arches on one side, each smaller than the preceding one. So a sound wave generated under the two would get compressed under the bounce back amplifier sufficiently to reach a considerable distance. கோல்கொண்டாவில் இந்த ஒரு கோட்டை இருக்குது, அதில் அந்த கோட்டையில் ஏதாவது ஒரு இடத்துல ஏற்படுத்தக்கூடிய ஒளி அதோடைய கூரையின் மேற்பரப்பில் பெரிய வளைவு, அதுக்கடுத்து அதோட சின்ன வளைவு, அதுக்கடுத்து சின்ன வளைவுகளாக இருக்கும். அது மாதிரி அமைச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்ச்சஸ் ஆன் ஒன் சைடு ஈச் ஸ்மாலர் தன் த ப்ரிசீடிங் ஒன். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய அர்ச்சு, அடுத்து சின்ன அர்ச்சு, அடுத்து சின்ன சின்ன ஆர்ச்சுகள் வளைவுகள் இருக்கும் பொழுது இந்த ஒளியானது அந்த வளைவுகளில் பட்டு அந்த ஹால் முள்ளாவே ஆம்பிளிஃபை ஆகுது, பெருக்கப்பட்டு அந்த சவுண்ட் வேவ்ஸ் அதிகப்படுத்தப்பட்டு அந்த அந்த கோட்டையில் உள்ள அனைவருக்கும் அந்த சவுண்டு எழும்புற மாதிரி கேட்குற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. எங்கே அக்கோஸ்டிக்கல் ஒண்டர் ஆஃப் கோல்கொண்டா போர்ட், ஹைதராபாத்தில் தெலுங்கானாவில் அந்த கோட்டை இருக்குது. அப்போ அவங்களுக்கு இந்த ஒளி ரிஃப்ளெக்ஷனை பற்றி அது என்னது குவிந்த பரப்பில் பட்டா விரிக்கப்படும், குளிர்ந்த பரப்பில் பட்டா குவிக்கப்படுங்களா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ இந்த கேரக்டர் தெரிஞ்சிருக்கு, லைட்டோட கேரக்டர் தெரிஞ்சு அமைச்சிருக்காங்க. அதோட கேரக்டர் வாங்க அடுத்த டாபிக்ல பார்த்துடலாம். ரிஃப்ளெக்ஷன் அட் த பவுண்டரி ஆஃப் டென்சர் மீடியம் அப்படின்னு கொடுத்துருக்கு. என்னென்னு பாருங்க. ரிஃப்ளெக்ஷன் அட் த பவுண்டரி ஆஃப் ஏ டென்சர் மீடியம். ஒரு நம்ம சவுண்டு இருக்குல்ல, அது காற்றிலிருந்து போய் ஒரு திக்கான ஒரு சுவர் மேலே பட்டா, டென்சர் அடர்த்தி அதிகமான மீடியத்தில் படும் பொழுது என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த பவுண்டரி ஆஃப் ஏ ரேரர் மீடியம் கொடுத்துருக்கு. இந்த கியூஆர் கோடை கேன்சல் பண்ணால் அதுக்கான விளக்கம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கேன்சல் என்ன பண்ணுங்கள் அதை பாருங்கள். இப்போ இதை கொஞ்சம் கவனிங்க. A longitudinal wave travels in a medium
in the form of compressions and rarefactions. compression ஆனது நெருக்கமாக போகும், அடுத்து எனது நெகிழ்வோட போகும். ஏன்னா லாஞ்சிடியூஷனல் வேவ்ஸ்னாவே நெருக்கமும் நெகிழ்வுகளும் உள்ளதான் என்னது, இப்படி நெருக்கணும் ரொம்ப ஸ்ப்ரிங் அழுத்தின மாதிரி போனால் அது என்னது கம்ப்ரெஷன். ரேர்ஃபேக்ஷன்னா நல்லா எட்டி எட்டி இப்படி போனால் ரேர்ஃபேக்ஷன். இப்படி தான் ஒளி. அடுத்து என்ன ஆகும், கம்ப்ரெஷன். இப்படி போகிறது தான் என்னது கம்ப்ரெஷன். இப்படி தான் நம்ம படிச்சுக்கிறோம். ரொம்ப அழுத்தப்பட்டு போகிறது கம்ப்ரெஷன். அடுத்து என்னது ரேர்ஃபேக்ஷன், நெகிழ்வோட போகும். இது மாதிரி போனால் இந்த மெக்கானிக்கல் வேவ்ஸுக்கு என்ன பேர், லாஞ்சிடியூஷனல் வேவ்ஸ். இது சீனு பார்ப்போம், இது ஆர்னு பார்ப்போம், ரேர்ஃபேக்ஷன்ஸ். ரைட்டுங்களா? இதான் அவங்க சொல்கிறாங்க. ஒரு சவுண்ட் வேவ் எப்படி போகுதான், compressions and rarefactions. Suppose a compression traveling in air from left to right reaches a rigid wall. இந்த மாதிரி போயிட்டு கூடிய ஒரு வேவ், ஏரில் போயிட்டு கூடிய வேவ், சவுண்ட் வேவ் எங்கே போய் மோதுதுங்கிறாங்க, ட்ராவலிங் ஏர் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் ரீச்சஸ் ஏ ரிஜிட் வால். நல்ல ஒரு விரைப்பான ஒரு சோத்தில் படுது, சோத்தோட விளிம்பில் படுதுங்கிறாங்க. The compression exerts a force F on a rigid wall. அந்த மாதிரி போகும்போது என்ன ஆகுது, இந்த இந்த இருக்கு பாருங்க, இந்த படத்தை பாருங்க. இந்த கிரீன் கலருங்கிறது கம்ப்ரெஷன், இந்த ஆரஞ்சு கலருங்கிறது ரேர்ஃபேக்ஷன்ஸ். அதாவது கிரஸ்டில் உள்ளது எல்லாமே கம்ப்ரெஷன், ட்ரஃபில் உள்ளது எல்லாமே ரேர்ஃபேக்ஷன்ஸ். இந்த மாதிரி ஏரில் போயிட்டு திடீர்னு ஒரு வாலோடைய விளிம்பில் எது மோதுது, எட்ஜில் எது மோதுது, அந்த கம்ப்ரெஷன் மோதுவதாக கொள்வோம். மோதும் போது என்னப்படுது, இந்த கம்ப்ரெஷன் இந்த வால் மேலே எஃப்ங்கிற ஃபோர்ஸை கொடுப்பதாக வைத்துக் கொள்வோம். அதான் சொல்கிறாங்க, த கம்ப்ரெஷன் எக்ஸர்ட்ஸ் எ ஃபோர்ஸ் எஃப் ஆன் த ரிஜிட் வால். எஃப்ங்கிற ஃபோர்ஸை அந்த சுவர் மேலே அது கொடுக்குது. எது கொடுக்குது, இந்த லாஞ்சிடியூஷனல் வேவ்ஸோடைய கம்ப்ரெஷன் கொடுக்கதா வச்சுக்கிடுவோம். இன் டர்ன் த வால் எக்ஸர்ட்ஸ் ஆன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆர் ஈக்குவல் டு எஃப் மைனஸ் ஆன் த ஏர் மாலிகூல்ஸ். ஏர்லேருந்து போகக்கூடிய சவுண்டு வேவ் சுவர் மேலே கொடுக்குது. அதுக்கடுத்து அது சுவர் என்ன பண்ணுது, அது எவ்வளோ வேகத்தில் மோதுதோ அதற்கு இணையான எதிரான ஃபோர்ஸை கொடுக்குது. நியூட்டனுடைய தேர்ட் லாடு மாதிரி எவரி ஆக்சஸ் would be equal and opposite reactionங்கிற மாதிரி இது எவ்வளோ ஃபோர்ஸோட போய் அந்த செவத்து மேலே அந்த கான்ட்ராக்ஷன் ஃபோர்ஸை கொடுக்குதோ சுவரும் அதுக்கு என்னது ரிஃப்ளெக்டிங் கெட் பேக் திரும்பி கொடுக்குது இந்த ஏர் மாலிகூல்ஸில். Thus results in a compression near the rigid wall. Thus a compression traveling towards the rigid wall reflected back as a compression. அப்போ என்னது, இங்கே பாருங்கள், போய் இந்த க்ரீன் கலர் தான் கம்ப்ரெஷனா, அது ஃபோர்ஸை கொடுக்கும்போது திரும்பி என்னது வரும்போது ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய லைட்டில் ஃபஸ்ட் என்ன கிடைக்குது, கம்ப்ரெஷன் கிடைக்குது. அடுத்து ரேர்ஃபேக்ஷன், அடுத்து கம்ப்ரெஷன், அடுத்து ரேர்ஃபேக்ஷன். இப்போ பாருங்கள், கீழே உள்ளது எல்லாம் கம்ப்ரெஷனும் மேலே உள்ளது எல்லாம் ரேர்ஃபேக்ஷன். நெருக்கமான கோடுகள் போட்டிருக்கு பாருங்கள் கம்ப்ரெஷன். ரேர்ஃபேக்ஷன் என்னது கொஞ்சம் இடைவெளிட்ட கோடுகள் போட்டிருக்கா, நல்லா பாருங்கள், படத்தை வாங்க, புக்கையும் பாருங்கள். அப்போ திரும்பி வரும்போது கம்ப்ரெஷன் போய் மோதுனா கம்ப்ரெஷனே திரும்பி கிடைக்குது. ரேர்ஃபேக்ஷன், கம்ப்ரெஷன், ரேர்ஃபேக்ஷன், கம்ப்ரெஷன், ரேர்ஃபேக்ஷன், கம்ப்ரெஷன் போகுது. அதான் அவங்க சொல்கிறாங்க, reflected back as compression, that is the direction of compression is reverse. அப்போ மோதுவது கம்ப்ரெஷன் மோதுனா கம்ப்ரெஷனே ரிவர்ஸ் ஆகுது. எப்போ, ரேரர் மீடியம் டு டென்சர் மீடியம், அடர்த்தி குறைவான ஊடகத்திலேருந்து அடர்த்தி அதிகமான ஊடகத்தில் மோதும் போது. நெக்ஸ்ட் வாங்க பார்த்துறோம், அப்படியே இதோடைய ஆப்போசிட்டை பார்த்துடலாம். ரிஃப்ளெக்ஷன் அட் த பவுண்டரி ஆஃப் எ ரேரர் மீடியம். பவுண்டரின்னா எனது எல்லை கோடு, அதோடைய முடிவடைந்த கோடுன்னு பேர். கன்சிடர் a wave traveling in a solid medium striking on the interface between the solid and the air. இப்போ என்னது, அந்த சவுண்டு எங்கேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சாலிடு மீடியம், ஒரு இதில் வருது, ஒரு இரும்பு குழாயில் வருது, அல்லது ஒரு சோத்திலேருந்து வருது, அல்லது என்னது ஒரு தகரத்திலிருந்து வருகிறது, அல்லது ஒரு தட்டிலிருந்து வருகிறது, அல்லது ஒரு பிளேட்லேருந்து வருது. எதுலேருந்து வருது, ஆனால் சவுண்டு எங்கேருந்து வருது, சாலிடு மெட்டீரியல்லேருந்து வருது, சாலிடு மீடியத்துலேருந்து வருது. எதுக்கு போகுது, சாலிட் அண்ட் த ஏர். அது டென்சர் மீடியத்துலேருந்து ரேரர் மீடியத்துக்கு சவுண்டு வருது. The compression exerts a force F on the surface of the rarer medium. இப்போ டென்சர் மீடியத்தில் எங்கே போகுது, ரேரர் மீடியத்துக்கு போகுது. As a rarer medium has smaller resistance of any T formation, the surface of separation is pushed backward.
இங்கே பாருங்கள், இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். இங்கே பாருங்கள், போன டைம் கம்ப்ரஷன் மோதுனுச்சா, திரும்பி என்ன கிடச்சிச்சு, மறுபடியும் கம்ப்ரஷனே கிடச்சிச்சா, க்ரீனில் கிடச்சிச்சு. இங்கே எது மோதுது, கம்ப்ரஷன் தான் மோதுது. எதில், ஒரு சாலிடு மெட்டீரியல்லேருந்து ரேரர் மெட்டீரியல் ஏருக்கு போகுது, திரும்பி கம்ப்ரஷன் கிடைக்க மாட்டேங்குது. என்ன கிடைக்குது பாருங்கள், ரேர் ஃப்ராக்ஷன் கிடைக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா, ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் டு நாட் ரிஃப்ளெக்டட் பேக். அப்போ the surface of separation is pushed backwards as the particles of the rarer medium are free to move. Rarefaction is produced at the interface. இப்போ அது என்ன பண்ணுச்சு, எதை ப்ரொடியூஸ் பண்ணுச்சு, அந்த சுவர் கம்ப்ரஷனை ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. போய் மோதும்போது கம்ப்ரஷன் மோதுனுச்சுன்னா திரும்பி கம்ப்ரஷன் கிடச்சிச்சு. இப்போ பாருங்க, இது என்ன பண்ணுது, இப்போ இந்த டென்சர் மீடியத்திலிருந்து ரேரர் மீடியம், அடர்த்தி அதிகமான ஊடகத்திலிருந்து ஒரு இரும்பு குழாயிலிருந்து வரக்கூடிய சவுண்டானது காற்றுக்கு வரும்போது காற்றில் மோதி திரும்பி என்ன கிடைச்சிருக்கணும், கம்ப்ரஷன் கிடைக்கணும். ஆனால் கம்ப்ரஷன் கிடைக்காம என்ன கிடைக்குது, ரேர்ஃபேக்ஷன் கிடைக்குது. இஸ் ப்ரொடியூஸ் அட் த இன்டர்ஃபேஸ். அந்த ரெண்டும் சந்திக்க இடத்துல திஸ் கம்ப்ரஷன் இஸ் ரிஃப்ளெக்ஷன் அஸ் ஏ ரேர்ஃபேக்ஷன் அண்ட் ஏ ரேர்ஃபேக்ஷன் ட்ராவல்ஸ் இன் ஃப்ரம் லைட் டு லெஃப்ட். இங்கே பாருங்க, இப்போ கம்ப்ரஷன் போய் மோதுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரேர்ஃபேக்ஷன் அண்ட் ரேர்ஃபேக்ஷன் ட்ராவல் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். இது தாங்க ரைட்டு வேலை போய் மோதுறது, க்ரீன் மோதுது. ஆனால் லெஃப்ட்டுக்கு வரும்போது க்ரீன் வராமல் எது வருது, ரேர்ஃபேக்ஷன் வருது லெஃப்ட்டுக்கு. அப்போ ஒரே ஒரு விஷயத்தை சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். அடர்த்தி குறைவான ஊடகம் மீடியத்திலிருந்து ஒரு சவுண்ட் வேவ் போய் அதை விட அடர்த்தி மிகுந்த சுவரோ அல்லது லிக்விடோ ஏதாவது ஒரு கனமான பொருள் மீது படும் பொழுது கம்ப்ரஷன் மோதி திருப்பி கம்ப்ரஷனே என்னாகும், ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? அடர்த்தி குறைவானதுலேருந்து அடர்த்தி மிகுந்த மோதும் போது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் என்னாகும், கிடைக்கும். அதனால கம்ப்ரஷனே திருப்பி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ சவுண்டு எங்கேருந்து போகுது, முன்னாடி காற்றிலிருந்து சுவருக்கு போனது. அதாவது அதுக்கு என்ன பேர், ரேரர் மீடியம்னா அடர்த்தி குறைவான மீடியம், டென்சர் மீடியம்னா அடர்த்தி அதிகமான மீடியம். இப்போ அதுக்கு அப்படியே உல்டான்னு சொல்லுவோம்ல, என்ன சொல்லுவோம், அடர்த்தி அதிகமான ஊடகத்திலிருந்து அடர்த்தி குறைவான ஊடகத்திற்கு ஒலி அலை பரவுகிறது, சவுண்டு அலை பரவுது. சவுண்டு பரவுதுன்னா இப்போ போய் போன மாதிரியே இந்த டைமும் அந்த கான்ட்ராக்ஷன் தான் கம்ப்ரஷன் தான் போய் மோதுது. எதில், ஏர் மாலிக்குள்ளே மோதுது. முன்னாடி ஏர்லேருந்து சோருக்கு மோதுனுச்சு, ரேரர் டு டென்சர். இதில் பார்த்தீங்கன்னா டென்சர் டு ரேரர், அடர்த்தி அதிகமான ஊடகத்திலேருந்து அடர்த்தி குறைவான ஊடகத்துக்கு பரவுது. ஆனால் அதே மாதிரி வேகமாக போய் மோதுது, அதே ஃபோர்ஸை கொடுக்குது. ஆனால் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸை கிடைக்கல. அதனால என்ன ஆகுது, ரேர்ஃபேக்ஷன் தான் ரைட்டு டு லெஃப்ட்டு கிடைக்குது. ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கிறோங்க. அப்போ இந்த மீடியத்தில் டென்சர் மீடியம் ரேரர் மீடியம்னு பார்க்குறோம். இந்த டென்சர் மீடியம் ரேரர் மீடியம்னா என்ன அப்படின்னு சும்மா சொல்லியிருக்கோம். அடர்த்தி குறைவான ஊடகம், அடர்த்தி மிகுந்த ஊடகம்ட்டு. இன்னமும் அப்போ அதை தெளிவாக சொல்லணும். எதில் வெலாசிட்டி அதிகமாக இருக்கோ அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து சொல்ல போகிறோம். நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. இப்போ ரொம்ப கம்மியாக தான் நடத்துகிறோம், 1.5 பக்கம் 2 பக்கம் தான் நடத்துகிறோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நடத்த இதில் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 நடத்துகிறோம். போன டாபிக் மாதிரி போட்டிருந்தோம். இப்போ பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 தான் போடுறோம். ஒவ்வொரு பார்ட்டையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே படித்து எழுதி பாருங்கள். உங்களுக்கு பாடங்கள் நீக்கப்பட்டாலும் முழுமையாக ஒரு பாடத்தை நீக்க மாட்டாங்க. அந்த பாடத்தில் உள்ள சில தலைப்புகளை தான் நீக்குவாங்க. நல்லா கவனிச்சுக்கிறீங்க. சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க, சார் இந்த பாடம் இல்லாட்டி என்ன சார் பண்ணுறது, அப்படி கிடையவே கிடையாது. சிபிஎஸ்சி புக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுங்க, டெலிட்டட் போர்ஷன்ஸ் சில போர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக ஒவ்வொரு பாடத்தில் இருந்தும் சின்ன சின்ன டாபிக்ஸ் மட்டும் ஒரு பக்கம் அரை பக்கம் தான் என்ன பண்ணாங்க, சில ஹெட்டிங்ஸ் மட்டும் தான் நீக்கியிருக்காங்க. நீங்களே போய் எனது டெலிட்டட் போர்ஷன்ஸ் ஆஃப் சிபிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடங்கள் அப்படியே அவங்களுக்கு இருக்குது. அதை விட நீங்கள் பார்த்துக்கலாம். அதை தான் நம்ம ஆளுகளும் நீக்குவாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும். அதனால் இந்த எந்த பாடத்தையும் முழுமையாக நீக்குவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் பயப்படாமல் இதை படித்து எழுதி காட்டலாம். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நன்றி, வணக்கம்.